நீதி மய்யம் கட்சியின் தலைவர் கமலஹாசன் தலைமையில் கட்சி நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. அது தொடர்பான மேலும் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லதா. லதா, வணக்கம். தற்போது ஆழ்வார்பேட்டையில் மக்கள் நீதி மய்ய கட்சி தலைவர் கமலஹாசன் தலைமையில் இந்த செயற்குழு கூட்டமானது தொடங்கியிருக்கிறது. அது குறித்தான முழு விவரங்களை வழங்கலாம். வணக்கம். தற்பொழுது மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவர் கமல்ஹாசன் தலைமையில் செயற்குழு கூட்டமானது நடைபெற்று வருகிறது. சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய தலைமை அலுவலகத்தில் இந்த ஆலோசனை கூட்டம் என்பது நடைபெற்று வருகிறது. முக்கியமா பார்த்தோம்னா ஆண்டுக்கு 2 முறை செயற்குழு கூட்டம் நடத்தப்படுவது வழக்கம். அந்த வகையில் ஏற்கனவே ஜனவரியில செயற்குழு கூட்டம் நடைபெற்று முடிந்திருக்கக்கூடிய நிலையில இந்த ஆண்டினுடைய 2வது செயற்குழு கூட்டமானது தற்பொழுது நடைபெற்று வருகிறது. நிர்வாக குழு மற்றும் செயற்குழு கூட்டம் ஒருங்கிணைந்த வகையில் இன்றைய தினம் திரு கமல்ஹாசன் அவர்களுடைய தலைமையில சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய கட்சியினுடைய அலுவலகத்தில் நடைபெற்று வருகிறது. இன்று நடைபெறக்கூடிய இந்த செயற்குழு கூட்டத்தில் செயற்குழு உறுப்பினர்கள் 30 பேர், அதே போல நிர்வாக குழுவில் வரக்கூடியவர்கள் என மொத்தம் 50க்கும் மேற்பட்டோர் இன்று நடைபெற்று வரக்கூடிய அந்த கூட்டத்தில் பங்கேற்றிருக்கிறார்கள். முக்கியமா பார்த்தோம் அப்படின்னா இந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அருணாசலம், அதே போல செய்தி தொடர்பாளர் அப்பாஸ், அதே போல துணைத் தலைவர் மௌரிய உள்ளிட்ட பலரும் கூட இதில் பங்கேற்றிருக்கிறார்கள். அதே போல மாவட்ட செயலாளர்கள் உள்ளிட்ட பலரும் கூட இதில் பங்கேற்று இருக்கிறார்கள். இன்று நடைபெற்று வரக்கூடிய இந்த செயற்குழு கூட்டத்தில் பல்வேறு தீர்மானங்களானது நிறைவேற்றப்பட இருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா வரக்கூடிய தேர்தல் 2026 சட்டமன்ற தேர்தல் தொடர்பாகவும் கூட அவர்கள் அந்த தீர்மானத்தை நிறைவேற்ற இருக்கிறார்கள். அதே போல கட்சியினுடைய வளர்ச்சி திட்ட பணிகள் அடுத்த கட்டமாக என்ன மாதிரியான வளர்ச்சிகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாகவும், அதே போல கட்சியில் இருக்கக்கூடிய சிறிய சிறிய பிரச்சனைகளை களைய என்ன மாதிரியான கட்டமைப்புகளை எல்லாம் மேற்கொள்ள வேண்டும் என்பது தொடர்பாகவும் அவர்கள் இன்றைய தினம் ஆலோசிக்கப்பட வாய்ப்பு இருக்கிறது. அதே போல பார்த்தோம்னா கட்சியில நிறைய காலி பணியிடங்கள் இருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா கூட தேர்தலுக்கு பிறகாக ஒரு சிலர் கட்சியிலிருந்து விலகி இருந்தாங்க. முக்கியமா நம்ம குறிப்பிட்டு சொல்லணும் அப்படின்னா மாநில கட்டமைப்பு செயலாளராக இருந்த சிவ இளங்கோ, அதே போல பரப்புரை பிரிவு மாநில செயலாளராக இருந்த அனுஷா ரவி, அதே போல மாணவர் அணி தலைவராக இருந்த சங்கர் ரவி உள்ளிட்டவர்களும் அந்த பொறுப்புகளில் இருந்து விலகி சென்றிருந்தார்கள். அந்த கட்சியிலிருந்து விலகி சென்றிருக்கக்கூடிய நிலையில கட்சியில பல காலி பணியிடங்கள் இருக்குது. அந்த வகையில அந்த பணியிடங்களை நிரப்புவது தொடர்பாக யாரை தேர்வு செய்யலாம் உள்ளிட்ட விஷயங்கள் தொடர்பாகவும் இன்றைய தினம் ஆலோசிக்கப்பட வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில பார்த்தோம்னா தொடர்ந்து இது மட்டும் இல்லாமல் மத்திய மாநில அரசுகளை பல்வேறு விஷயங்களுக்கு வலியுறுத்தியும் கூட இன்றைய தினம் அந்த தீர்மானம் என்பது நிறைவேற்றப்பட இருக்கிறது. முக்கியமா பார்த்தோம்னா மத்திய அரசு அந்த பட்ஜெட் தாக்கலில் தமிழகத்திற்கு நிதி ஒதுக்காதது தொடர்பாகவும் அவர்கள் மத்திய அரசை வலியுறுத்தி பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதே போல மாநில அரசுக்கும் கூட பல்வேறு கோரிக்கைகளை வைத்து அவர்கள் தீர்மானம் நிறைவேற்றப்பட வாய்ப்பு இருப்பதாகவும் கூட சொல்லப்படுகிறது. அந்த வகையில மக்கள் நீதி மய்யம் கட்சியினுடைய தலைவர் கமல்ஹாசன் தலைமையில நிர்வாக குழு செயற்குழு கூட்டமானது தற்பொழுது சென்னை ஆழ்வார்பேட்டையில் இருக்கக்கூடிய அலுவலகத்தில் தொடங்கி நடைபெற்று வருகிறது. உங்களுடைய விவரங்களுக்கு நன்றி லதா. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.